இனி வருகின்ற காலம் உங்களுக்கு நன்மை நிறைந்த காலமாக அமையட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மகர ராசி. இந்த மகர ராசி அப்படிங்கிறது ஒரு இரட்டை இயல்பு உடையவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லட்சியம் கனவு அப்படின்னு போவாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முயற்சி கடினமான உழைப்பு இது மூலிமா நம்ம முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு 100% நம்பக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் தான். ரொம்ப ஒரு உத்வேகம் கொண்டவங்க அப்படின்னு அவங்கள சொல்லலாம். புதிதாக ஒரு விஷயம் கற்றுக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஒரு இலக்கை நோக்கி இவங்க பயணிப்பாங்க. இந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னா கரெக்டாக அதை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இடையில வர தடையெல்லாம் அவங்க மைண்டுக்குள்ளேயே கொண்டுட்டு போக மாட்டாங்க. எவ்வளோ தடை வந்தாலும் அதெல்லாம் தகர்த்து எறிஞ்சிட்டு அடுத்தது நம்ம எந்த இலக்கை நோக்கி போகிறோமோ அதை நோக்கி நம்ம பயணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பயணிக்கக்கூடியவங்க தான் இந்த மகர ராசி அன்பர்கள். இவங்களுடைய சொல் செயல் எல்லாமே ஒரு வேகம் இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பானவங்க, ரொம்ப கடினமான உழைப்பாளிகள். அதே மாதிரி எதிரிக்கு கூட தன்னுடைய மனதில் ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த மகர ராசி அன்பர்கள் தான். எதிரிக்கு கூட தன்கிட்ட உதவின்னு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்கள இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. கொஞ்சம் இலகன மனப்பான்மை கொண்டவங்க அப்படின்னு உங்க சொல்லலாம். அதனால தான் நிறைய பிரச்சனைகளையும் இவங்க சந்திப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறார். சகோதரி வகையிலையோ அல்லது சகோதரர் வகையிலையோ திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வீண் வம்பு வராமல் பார்த்து கொள்வது நல்லது. ஏன்னா இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுடைய வீட்டு வாசலில் வந்து நிற்கும், வாங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப கவனமாக இருங்க. யாருடைய பிரச்சனையிலையும் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அப்படி நீங்கள் போய் அவங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு போய் நீங்கள் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இல்லாததுனால குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். குடும்ப சூழ்நிலையிலையும் சின்ன சின்ன மாற்றங்கள் வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அரசாங்க வேலை பார்க்குறவங்களாம் கெட்ட பெயர் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி முக்கியமான ஃபைல் அதாவது கோப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா வைத்துக்கிறது நல்லது. நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். புதன் 2ஆம் இடத்துல 8ஆம் வீட்டில் இருக்கிறார். அதுவும் ரொம்ப துணிச்சலாக ஒவ்வொரு செயல்லையும் ஈடுபடுவீங்க. அது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். காதலிச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் காதலியவே கரம்பிடிக்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. ரொம்ப பொறுமையாக நடந்துக்கிட்டிங்கன்னா வருகின்ற நாட்கள் வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, அதுவும் உங்கள் மூலிமா ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வருகின்ற நாட்கள் அமைந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க. வருகின்ற நாட்களில் தடிமனான வார்த்தையை யாருக்கிட்டையும் அதிகம் பயன்படுத்தாதீங்க. நண்பர்கிட்டையோ உறவுங்கிட்டையோ பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார். மனைவி மக்கள் மனதுக்கு ரொம்ப இதமாக இந்த டைமில் நடந்துக்கோங்க. வீண் பம்பு வழக்கு இதிலெல்லாம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. இதனால் உங்களுக்கு அலைச்சல் தான் அதிகமாகும். வெளியூர் பயணங்கள்லாம் உங்களுக்கு உடல் சோர்வை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறார். சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க. அந்த ஆடம்பர பொருளை வாங்கிறதுக்காக சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதற்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் அமைந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, சிக்கனமாக இருங்க. ஆடம்பர பொருளெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது கூட நல்லது.
குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் அப்பப்போ ஏற்படும். எதிரிகளால் சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா எதிரிகளால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எதிரி யார் அப்படின்னு கண்டுபிடித்து அவங்கள வான் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் அமையும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்படுங்க. சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். பொருள் வரவு தாராளமாக இருக்கும். பணம் கையில் கொஞ்சம் இருந்தாலும் கூட திடீர்னு ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துடும். கேது பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறார். அரசியலில் இருக்கிறவங்க அரசியல் தலைவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மேலிடத்திலிருந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். அதே மாதிரி மாணவர்கள் உங்களுடைய ஆசிரியருடைய ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் கொஞ்சம் கேட்டு அதன் பிரகாரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நினைத்த வேலையை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க. அதனால் மற்றவங்களுடைய பாராட்டு கிடைக்கும். உடல் நலத்தில் மட்டும் சின்ன சின்ன பாதிப்புகளும் பிரச்சனைகளும் அப்பப்போ வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இருந்தாலும் சின்ன சின்னதாக தலைவலி காய்ச்சல் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் போதுமான அளவுக்கு கவனம் செலுத்துறது நல்லது. அதே மாதிரி தொழிலில் வியாபாரம் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பணம் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. குலதெய்வத்தோட அருளும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட அருளும் பரிபூரணமாக இந்த டைமு கிடைக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த தடைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களை விட்டு படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு செயல்லையுமே ரொம்ப துணிச்சலாக செயல்படுவீங்க. நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி திருமணம் முடிந்து குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்திலையும் கூட நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய யோகமும் இருக்குது. சுப செலவுகளும் கொஞ்சம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது. செய்து வரும் தொழிலில் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க. நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நேற்று இழுபறியாக இருந்த ஒரு வேலையை கூட இந்த டைமு நீங்கள் அதை எடுத்து கரெக்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவீங்க. கண்டிப்பாக அது எல்லாம் உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும். அதே மாதிரி பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது. நினைத்த வேலையை நினைத்தபடி செய்து முடிக்கிறதுனால மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் உங்களுடைய பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வில்லங்கங்களும் இருந்திருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த அந்த நிலம் சம்பந்தமான பிரச்சனை கூட முடிவுக்கு வரும். அதுவும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வருகின்ற நாட்கள் கிரக நிலைகள் எல்லாமே நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதனால் வருகின்ற நாட்கள் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு. தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் குடும்பமாகட்டும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சிறப்பான பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கியிருக்கிறாங்க. கிரக நிலையும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு. இருந்தாலும் ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து நீங்கள் முடிவு எடுக்கிறது நல்லது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும், எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் மாற்றமே வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமையில் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு தொடர்ந்து நீங்கள் இன்னும் ஓராண்டு காலம் செய்து பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.